மே 7ஆம் தேதியிலிருந்து யூடியூப்ல, டிவி சேனல்ல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப் வீடியோஸில் முழுவதுமாக. ஏன்னா நேற்று நம்முடைய ஆர்மி சீஃப் சிங்கப்பூரில் இருந்தாங்க, ஷாங்கிரிலா டயலாகில் பேசினாங்க. ஆர்மி சீஃப்னுடைய இன்டர்வியூ நேற்று யாராச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. மொத்தம் இங்கே ஆப்ரேஷனல் டைமில் 15% நேரம் ஃபேக் நியூஸ்க்கு மட்டுமே நாங்கள் செலவிட்டோம். 15% ஆஃப் அவர் ஆப்ரேஷனல் டைம். நம்முடைய இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஃபேக் நியூஸ், பாகிஸ்தான் போகிற ஃபேக் நியூஸ் உடனே டீபங்க் பண்ணணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வார் சிச்சுவேஷனில் இருக்கும், ஆன் த ஸ்பாட் டெசிஷன் எடுக்கணும், ரியல் டைம் அலர்ட்னஸ் இருக்கணும். அதில் 15% அவங்க நேரம் இதுக்காக இருந்துச்சு. அதில் மேஜர் மதன் குமார் அவர்கள் போன்றவர்கள் நிச்சயமாக அந்த 30% இருக்க வேண்டிய நேரத்தை 15% குறைச்சிருக்கிறாங்க. மிக வேகமாக என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பொய்கள், ஏன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும், வெஸ்டர்ன் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நிறையா கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு ரெக்கேஜ், ஒரு கீழே ஒரு ட்ரோன் வெளுகுதுன்னா ரெக்கேஜை வச்சு பேக்வேர்ட் இன்ஜினியரிங் பண்ணி அது என்ன ட்ரோன், அது எப்படி நம்ம சுட்டு வீழ்த்தணும். அதே நேரத்தில் ரஃபேல் மாதிரி ஒரு விமானத்துக்கு ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் டே 1லேருந்து, ஏன்னா எப்படி நம்ம ஊரில் நம்ம மிலிட்ரி ப்ரீஃபிங் பண்ணமோ நம்முடைய 2 எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி அவங்க ரெகுலராக பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒருத்தர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பெரிய ட்ரோல் மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் அவருடைய ஆங்கிலத்தையோ அவர் பேசக்கூடிய ப்ரீஃபிங்கை நீங்கள் பார்க்கணும், பயங்கரமாக இருக்கும். ஃப்ரீயாக இல்லாதவங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும். பாகிஸ்தான் ஆர்மியினுடைய மிலிட்ரி ப்ரீஃபிங் டெய்லி எப்படி பண்ணாங்க. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.